ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோல நிறைய பேர் வந்து சாரி கட்டும்போது இந்த மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம பண்ணுவோம். சிம்பிளா ஒரு 3 மிஸ்டேக் மேஜரா நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக். அது டோட்டலாவே நம்மளோட லுக்கை வந்து எடுத்து காட்டாது, அது டோட்டலாவே லுக்கை வந்து ஸ்பாயில் பண்ணும். அந்த மிஸ்டேக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். நம்பர் 1, நிறைய பேர் வந்து இந்த இடத்துல சேர்த்து வச்சு பின் குத்துற பழக்கம் வந்து இருக்கும். இப்படி வந்து பின் குத்துற பழக்கம் வந்து இருக்கும். இது வந்து எல்லாத்துக்குமே நல்லா இருக்காது. ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு அது வந்து நல்லா இருக்கும் தனியா. ஏன்னா இந்த இடத்துல நீங்க பின் குத்தும் போது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பிராடா தெரியற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து கப் சைஸ் வந்து சின்ன சைஸா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த இடத்துல குத்துனீங்கன்னா அது பார்க்க அழகா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கப் சைஸ் வந்து கொஞ்சம் சாரி கட்டும் போது எடுத்து கொடுத்தாதான் நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு தான் அது நல்லா இருக்கும். நீங்க கப் சைஸ் பெருசா இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சு இப்படி குத்துனீங்கன்னா இந்த இடம் வந்து நமக்கு பிராடா தெரியும், பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்காது. எந்த இடத்துல வச்சு நீங்க பின் குத்துறீங்க, எப்படி குத்துனாலுமே உங்களுக்கு வந்து கப் சைஸ் வந்து பிராடா இருக்கிற மாதிரி அது காட்டும். இப்படி சேர்த்து வச்சு குத்துறது வந்து உங்களோட கப் சைஸ் பொறுத்து தான் அது வந்து இருக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து மேக்சிமம் பெருசா கப் சைஸ் வந்து பெருசா இருக்கிறவங்க கொஞ்சம் லூஸா, இப்ப நான் கட்டியிருக்க மாதிரி இருந்தாதான் இந்த இடத்துல வந்து பெருசா எந்த பின்னுமே இல்லாம ஃப்ரீயா வியர் பண்ணீங்கன்னா தான் பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்துடும், கப் சைஸ் சின்னதா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம குத்திக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. மேக்சிமம் என்னை கேட்டா இந்த மாதிரி டோட்டலா வச்சு குத்துனீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு சரியா விழுகாது. பேக் சைடு குத்திட்டு இந்த இடத்த நீங்க பார்டர் மட்டும் தெரியும்னு நினைச்சீங்கன்னா அந்த பார்டரை மட்டும் தனியா குத்திக்கலாம். இல்ல இந்த ஃபர்ஸ்ட் ஃபிளீட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் ஃபிளீட்டை விட்டுட்டு இந்த பேலன்ஸ் இருக்க ஃபிளீட்டை மட்டும் நீங்க இந்த மாதிரி, ஏன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃபிளீட்டை எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்படியே தெரியும் தனியா தெரியுதா. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃபிளீட்டை எடுத்துட்டு நீங்க இப்படி குத்துனீங்கன்னா இப்ப மடிப்பும் உங்களுக்கு கலையாது. ஃபர்ஸ்ட் ஃபிளீட் இப்படி எடுத்திருக்கனால ஃபர்ஸ்ட் ஃபிளீட் நம்ம குத்தாதனால ஃப்ரீயா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி குத்திக்கலாம். இது கூட கப் சைஸ் சின்னதா இருக்கவங்களுக்கு தான் நல்லா இருக்கும். கப் சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த இடத்துல எதுவுமே குத்தாதீங்க, ஃப்ரீயா விட்டுருங்க. அதுதான் ஸ்ட்ரக்சர் வந்து எடுத்து கொடுக்கும், நல்லா இருக்கும். நான் வந்து இப்ப பார்டரை மட்டும் குத்தி இருக்கேன். பார்டர் மட்டும் குத்திட்டு இப்படி ஃப்ரீயா விட்டீங்கன்னா தான் கப் சைஸ் பெருசா இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். அடுத்து நம்பர் 2, நிறைய பேர் பண்ற மிஸ்டேக், இந்த ஷோல்டரோட அகலம் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து ஜாஸ்தி பண்ணிடுறது இல்ல ரொம்ப கம்மி பண்ணிடுறது. அப்படி இருந்தா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரக்சரே வந்து இருக்காது பிளவுஸ்ல. இதை வந்து பெருசு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து சாரி வந்து அழகாவே தெரியாது. இல்ல ரொம்ப குட்டியா வைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயா இருக்காது. குமியும் போது நிமிரும் போது இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அசிங்கமா தெரியுற மாதிரி இருக்கும். ஸோ பர்ஃபெக்டா இருக்கணும், ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்பவும் குட்டியா வச்சுட்டீங்கன்னா இன்ன வரைக்கும் வந்துருச்சுன்னா நல்லா இருக்காது. அதே மாதிரி ரொம்ப இதா வந்து இங்க வரைக்கும் வந்துட்டா நல்லா இருக்கும். நான் சொல்றது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பர்ஃபெக்டா உங்க ஷோல்டருக்கு வந்து எது வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு வைங்க. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த சாரி வந்து பிளவுஸ் இப்படிதான் தெரியணும், அப்பதான் நல்லா இருக்கும். இல்லை இப்படி ஸ்ட்ரைட்டா வரும்போது அப்படிதான் தெரியணும். இவ்வளவு தூரம் வந்து தெரிஞ்சா நல்லா இருக்காது. அடுத்து நம்பர் 3, இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து நல்லா எந்த இடத்துல பிளவுஸ் இருக்கோ அந்த இடத்துல இழுத்து பிடிச்சி நம்ம குத்தும். அப்படி குத்தும் போது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், சம்திங் நல்லா இருக்காது. இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சு இந்த இடத்துல குத்தணும். இது நம்மளுக்கு விழக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா ஸ்ட்ரைட்டா, நான் மேக்ஸிமம் இது குத்த மாட்டேன், எனக்கு அது செட் ஆகாது. அப்படி குத்தணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்ட்ரைட்டா வச்சு இந்த இடத்துல குத்தணும். ஸோ இது வந்து ஸ்ட்ரைட்டா தான் இருக்கணும். இப்படி போனுச்சுன்னா நல்லா இருக்காது, இப்படிதான் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம எவ்வளவுதான் பர்ஃபெக்டா சாரி கட்டினாலுமே குட்டி குட்டியா ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்து நம்ம பண்ணுவோம். சில பேருக்கு வந்து தெரியாம போனோம். எனக்கெல்லாம் நிறைய விஷயம் வந்து சாரி கட்டும்போது கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பர்ஃபெக்டா எப்படி சாரி கட்டுறதுன்னா எனக்கு வந்து ஸ்டார்டிங்லாம் தெரியவே தெரியாது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டு எனக்கு வந்து பிளவுஸ் இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும், எனக்கு இந்த மாதிரி ஸ்லீவ் போட்டா நல்லா இருக்கும், அப்படிதான் நான் ஒண்ணா வந்து கத்துக்கிட்டேன். ஸோ வந்து நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம், இல்ல தெரியாம இருந்திருக்கலாம். தெரியாதவங்களுக்கு இது கண்டிப்பா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி ஆன் கொடுத்துருங்க. என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கலாம், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க, செக் பண்ணிக்கோங்க. என்னோட டெய்லி அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். கப்பல் ட்ரெஸ் அப்லோட் பண்ணுவோம், அதையும் பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றதுக்கு டாடா பை பை, தேங்க்யூ.